இதை எடுத்துட்டு போய் கீழே சாமி சன்னிதானத்துல அவர் பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இந்தாங்க. பிரியா அத்தை, ரூம்ல மாலை இருக்கு, எடுத்துட்டு வந்துருமா? சாப்பாடுல ரெடி தான். இந்த போறோம்ப்பா. அங்கிருந்து ரைட்ல வந்தீங்கன்னா சிக்னல் இருக்கும். ரைட் டர்ன் பண்ணி அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல உங்களுக்கு லொகேஷன் அனுப்பியிருக்கேன் பாருங்க. சீக்கிரம் வந்துருங்க. சரி. அப்பா, என்னப்பா இப்படி பாக்குறீங்க? அப்பா, என்னப்பா ஏன்பா அழறீங்க? அப்பா, ஏதாவது பிரச்சனையா? அப்பா, யாராவது பார்த்தாங்கன்னு ஏதாவது நினைக்க போறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஜீவா, ஜீவா, என்ன மன்னிச்சிடுறா. ஐயோ அப்பா, என்னப்பா நீங்க பெரிய வார்த்தை என்ன சொல்றீங்க? எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? என்ன பேச விடு. என்னால உன்கிட்ட இத சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியலடா. டேய் கண்ணா, நீயும் காவியாவும் காதலிச்ச விஷயம் அப்பா, அப்பா என்னப்பா நீங்க? அப்பா, தயவு செஞ்சு அழாதீங்கப்பா. பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்கப்பா. நீங்க இதுக்கு எதுக்குப்பா மன்னிப்பு கேக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடா, அன்னைக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற ஒரே அவசரம், வேற எதுவுமே என் புத்தி கேட்டலடா. காவியா கிட்ட அவ மனசுல என்ன இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டோம். உனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை உன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டிருக்கணும்டா. ஆனா ஆனா தோணாம போச்சுடா. எங்க அவசரத்துக்காக, எங்க சுயநலத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சு பெரிய பாவம் பண்ணிட்டோம்டா ஜீவா. நாங்க மரணத்தை விட கொடுமையான தண்டனையை உங்களுக்கு கொடுத்துட்டோம்டா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, விடுங்க. நடந்ததை பத்தி பேசி நீ எதுவும் ஆக போறது இல்ல. அது மட்டும் இல்லாம நாங்க பழசெல்லாம் மறந்துட்டோம்ப்பா. எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆரம்பத்துல நானும் காவியாவும் பழசெல்லாம் மறக்க முடியாம தான்ப்பா இருந்தோம். ஆனா காலம் அந்த காயத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆற வச்சிருச்சுப்பா. இப்போ நாங்க பழசெல்லாம் மறந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க தயாரா இருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியாப்பா, நீங்க கவலைப்படாம இருங்கப்பா. வாங்க. சந்தோஷமா இருக்குடா உங்க ரெண்டு பேரையும் நினைக்கும் போது. இந்த சின்ன வயசுல எவ்வளவு யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. இதுக்கு எவ்வளவு பக்குவம் வேணும் தெரியுமாடா? டேய், நான் சத்தியமா மனசார சொல்றேன்டா, உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையில எந்த குறையும் வரக்கூடாதுடா. கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் தர மாட்டான். நீங்க ரெண்டு பேரும் செஞ்சிருக்கிற இந்த தியாகத்தால ரெண்டு குடும்பத்துக்கே புத்துயிர் கொடுத்திருக்கீங்கடா. நீங்க நல்லா இருக்கணும்டா ஜீவா, ரொம்ப நல்லா இருக்கணும். என்ன மன்னிச்சிடுறா. அப்பா, என்ன நீங்க அழாதீங்கப்பா. யாராவது பார்க்க போறாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க, நம்ம போலாம். வாங்க. உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டேல ஜீவா? என்னப்பா நீங்க, என்னன்னு சொல்லுங்க. எனக்கு உன்னை ஒரு தடவை கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்குடா. ஒரு தடவை பெருமையா இருக்குடா உன்னை நினைச்சு. ரொம்ப புண்ணியப்பட்டு இருக்கணும்டா இந்த மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு.
சந்தேகனா மகன் தந்தை காற்றும் உதவி அவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல்லுவாங்க. அதுதான் நீ. கோடி கோடியா பணத்தை கொண்டு வந்து நீ கொண்டு இருந்தா கூட எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பேன் நானும் தெரியல. ஆனா மனசு இன்னைக்கு நிறைஞ்சிருக்குடா. அப்பா, நான் நிஜமா சொல்றேன்டா, நீ நீ எனக்கு புள்ள இல்லடா, நீ அப்பன்டா, என் தகப்ப சாமிடா. தங்கமே தங்க மகனே தந்தை சொல் மந்திரமே. தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே நானே தானே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னாச்சு காவியா? இந்த நாளை, இந்த நிமிஷத்தை, இந்த செகண்ட என்னால மறக்கவே முடியாது பார்த்தி. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த சந்தோஷமான தருணத்தை நினைச்சிட்டே இருப்பேன். நானும் தான் இந்த தருணத்தை என் வாழ்க்கையோட கடைசி நாள் வரைக்கும் என்னால மறக்க முடியாது. இந்த அக்னி சாட்சியா சொல்றேன் காவியா, இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த ஒரு வார்த்தை போதும் பார்த்தி, காலத்துக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். ஏய், ஏன் கண் கலங்கிட்டு இருக்க? என்னமோ தெரியலங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. காவியாவையும் பார்த்திபனையும் இப்படி ஒன்னா சேர்த்து மனமேடையில பாக்கும்போது என்ன அறியாமலேயே எனக்கு அழுக வருதுங்க. உண்மைதான் பார்வதி, இவங்க ரெண்டு பேரும் எப்போ ஒண்ணு சேருவாங்களோன்னு காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது பார்வதி. கடவுள் எல்லாத்தையும் நல்லபடியா அமைச்சு கொடுத்துட்டாருங்க. ம், இருந்தாலும் என் மனசுல ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்குங்க. நீ எதுக்கு பயப்படுற? என் மனசுலயும் அதே கவலை தான் இருக்கு. உன் கவலை பார்த்தியை நினைச்சுதானே? காவியாவும் ஜீவாவும் காதலிச்ச விஷயம் பார்த்திக்கு இன்னும் தெரியாது. அவனுக்கு எப்ப அதை பத்தி தெரிய வருதோ அதுக்கப்புறம் அவன் காவியாவை ஏத்துக்குவானா? ஏத்துப்பான்னு நம்புறேன். ஆமாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க.
அண்ணே என்னாச்சு? கரும்பு கடிச்சிருச்சுடா. கரும்பா? சை, எறும்பு கடிச்சிருச்சுடா. எறும்பா? எங்கண்ணே? டேய் சும்மாறா. ஏம்மா பெரியவங்க கிட்ட இதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்மா. போங்க. கடவுளே, நான் நினைச்ச மாதிரி காவியாவை பார்த்தி மாப்பிள்ள கூட சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. என் நம்பிக்கை வீண் போகல. என்னாச்சு மகா? ஏன் கண் கலங்குற? நம்ம பொண்ணு மாப்பிள்ளையோட சேர மாட்டாளன்னு மனசு என்கிட்டே இருந்துச்சு. இப்ப மாப்பிள்ளை பக்கத்துல அவளை மாலையும் கழுத்துமா பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பார்த்திப மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கு கிடைச்சதுக்கு நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மகா. ஆமாங்க. காவியா வேற ஒருத்தரை காதலிச்சது தெரிஞ்சும் அவளை பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டாரே. இதை விட நம்ம பொண்ணுக்கு வேற என்னங்க வேணும்? கெட்டி மேளம் கெட்டி மேளம். Stop it! என்ன மேடம், என்னாச்சு?
ஏன் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? ஹலோ, எதுக்கு இப்ப கல்யாணத்தை நிறுத்துறீங்க? முதல்ல தாலி கட்டட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இந்த கல்யாணம் நடக்க கூடாது. என்ன மேடம் சொல்றீங்க? இது ரெண்டு குடும்பத்தாரும் சம்மதிச்சு நடக்கிற ஒரு கல்யாணம். இந்த கல்யாணம் ஏன் நடக்க கூடாது? எப்படி நீங்க இதை நிறுத்த முடியும்? பார்த்திபன் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்கள ஏமாத்திருக்காரு. ரம்யாவை ஏமாத்தின குற்றத்துக்காக பார்த்திபனை நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. இது குடும்ப பிரச்சனை மேடம். இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கங்க. காவ்யாவும் பார்த்தியும் ஏற்கனவே தம்பதிகள் தான். ஏதோ ஒரு சின்ன மனக்குழப்பம், அதுல டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ திரும்பவும் அவங்க சட்டப்பூர்வமா கணவன் மனைவி ஆகிறதுக்காக தான் இந்த கல்யாணமே நடத்துறோம். இதை நீங்க நிறுத்த முடியாது. இந்த பார்த்திபன் ரம்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அவ மனசுல ஆசைய வளர்த்து அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அவன் மனசுடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். நல்லா இருந்த பொண்ண கல்யாண ஆசை காமிச்சு கடைசி நேரத்துல ஏமாத்தினதுனால அவ தற்கொலை பண்ணிக்கவே துணிஞ்சிட்டான். ரம்யாவை தற்கொலை முயற்சிக்கு தூண்டி விட்டதுக்காக இந்த பார்த்திபனை நாங்க அரெஸ்ட் பண்றோம். மத்த விஷயங்களை நீங்க கோர்ட்ல வந்து பாத்துக்கோங்க. அரெஸ்ட். ஓகே மேடம், இருங்க சார். என்ன சார் இது? மண்டபத்துக்கு வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சார். இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல அனாவசியமா போலீஸ் தலையிடாதீங்க. எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசிக்கங்க. யோ, என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? போய் இழுத்துருவாங்க. அரெஸ்ட் பண்ணுங்க, போங்க. நீ தாலி கட்டுறா, தாலி கட்டுறா. யார் என்ன பண்றாங்கன்னு பாத்துறலாம் சார். கையெடுங்க சார். தாலி கட்டுறா.